தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியத்தை இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யும் போது சில அறிகுறிகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்ம எல்லாருமே ஒரு மாற்றத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், ஒரு உயர்வு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீர் விட்டு உபவாசங்கள் பண்ணி நம்ம அதிகமா அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா தேவன் அதற்காக, அதாவது நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நமக்கு ஒரு உயர்வை செய்யும் போது நமக்கு என்ன பண்றாருன்னா சில அடையாளங்களை கொடுக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த அடையாளத்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது. அந்த அவரை உயர்த்துறதுக்கான சில அறிகுறிகளை கொடுப்பாரு. அதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாம என்ன பண்ணிடுறோம்னா மிஸ் பண்றனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய நேரத்தை என்ன ஆகுறோம் அப்படின்னா வீணடிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் உயர்த்துறாரு, நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாம என்ன பண்ணிடுறோம், சோர்வாயிரும். நம்ம ஜெபத்துல என்ன பண்ணிடுறோம்னா சோர்வாயிரும். இன்னும் பதில் கிடைக்கலையே, சரி அப்ப ஆண்டவருக்கு சித்தல போலன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், சோர்வாயிரும். நம்ம அதனால என்ன ஆகுது, நம்மளுடைய நேரம் செலவிடுது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு டெஸ்டினேஷனை நம்ம கரெக்டா போய் அச்சீவ் பண்ண முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா அது தாமதிச்சிருது. அது நம்ம ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை விட்டு போகிறதுக்கு சில டைம் நம்மளுடைய விசுவாசம் குறையறனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு கூட ஒரு ரீசனாவும் இது அமைஞ்சிருது. அப்போ இந்த அடையாளத்தை நம்ம மிஸ் பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இந்த அடையாளங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குன்னா கர்த்தர் என்ன உயர்த்துறாரு நம்ம கரெக்டா கணிச்சிட்டோம்னா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம முன்னேறி செல்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வீடியோல நம்ம அதை தான் பார்க்க போறோம். தேவன் நம்மளை உயர்த்த போகிறார் அப்படின்னு ஆண்டவர் சித்தம் வச்சுட்டாரு, நம்மளை குறிச்சு ஒரு திட்டம் வச்சுட்டாருன்னா இப்ப சொல்லக்கூடிய ஒரு 7 அறிகுறிகள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த 7 அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்த போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இதெல்லாம் நம்ம உணர்ந்து கரெக்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயமா நமக்கான டெஸ்டினேஷன், ஒரு உயர்வை நம்ம நிச்சயமா அடையிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கர்த்தர் நிச்சயமா எங்களோடு கூட பேசுவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஃபர்ஸ்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில காரணமே இல்லாம ஒரு அமைதியே இருக்காது. நம்ம என்னதான் நம்மள அமைதிப்படுத்திக்கணும், நம்ம மனசுல ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம மனசு இருக்காது. நமக்கு முன்னாடி பிடிச்ச பல விஷயங்கள் எப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காது. இப்போ அது மேல ஒரு வெறுப்பு வந்துடும். முன்னாடி ரொம்ப அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். முன்னாடி இப்போ ஒரு டிவி பாக்குறதோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேங்கா உட்காந்து பேசுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுல நீங்க ரொம்ப இன்வால்வ் ஆகிருப்பீங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு அது பிடிக்காது. இன்னும் இது எனக்கான இது இல்லையே, உங்களோட தேடுதல் கொஞ்சம் மேல ஏறிட்டா இருக்கும். இது எனக்கான பிளேஸ் கிடையாது, எனக்கான இடம் இது கிடையாது, எனக்கான ரெகக்னேஷன் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேலை பாக்குற இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் சேரும் போது அது உங்களுக்கான ஜாப்னு உங்களுக்கு தோணும், மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அதுவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கொண்டு போய் ஒரு எரிச்சல் உங்களுடைய எண்ணத்துல தானா வரும். இது எனக்கான இடம் கிடையாது, நான் இங்க இருக்கிற வேண்டியதே கிடையாது, வேற இடம் தான் இருக்கு, எனக்கு இதோட என்னோட லைஃப் முடியல, நான் போக வேண்டிய தூரம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு மனசுல பீஸ் கொடுக்காது. இன்னும் ஓடணும், நான் இப்படி இருக்க கூடாது, நான் இன்னும் ஓடணும், அந்த ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு கொடுத்துட்டே இருக்கும். இப்ப இருக்கிறதுலாம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை வரும். இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா தேவன் உங்களை நீங்க இருக்கிற சர்க்கிள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உயர்த்துறதுக்கு அவர் கொடுக்கிற முதல் அறிகுறி. இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, ஜெபிச்சுதான் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு என்னன்னா இது எனக்கான இடம் இல்ல, நான் இன்னும் மேல போகணும் அப்படின்னா நீங்க இதுல ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேலையில உங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. இனி இந்த சர்க்கிள் விட்டு வெளியே இனி நீ போக வேண்டியது ஒரு ஸ்டெப் மேல அப்படிங்கறத உணர்த்துறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு அமைதி இல்லை, என் மனசுல எனக்கு ஒரு எரிச்சல் வருது, முன்னாடி நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த விஷயங்கள் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு உங்களை கொண்டு போகிறார் அப்படிங்கிற அடையாளமாக இது காணப்படுது. இதை நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு போய் உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். செகண்ட் பாயிண்டா அப்படி என்ன அப்படின்னா நம்ம நினைச்சிருப்போம் இது நம்மளுக்கு நிச்சயமா இந்த காரியம் நம்மளுக்கு நடந்துரும், இதை நம்ம செஞ்சுட்டா போதும் நம்மளுக்கு நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப ஒரு விசுவாசமா இருப்பீங்க. இப்போ ஒன்னும் இல்ல, இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க, இல்ல ஒரு நபர் கிட்ட ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க பேசிருப்பீங்க, இவங்க கிட்ட பேசினா அந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா இருப்பீங்க. இல்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இந்த இன்டர்வியூல நான் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன், எனக்கு தான் இந்த ஜாப் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்ட்டா இருப்பீங்க. நான் இந்த மட்டும் தாண்டிட்டேன்னு எனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கான ஆசீர்வாதம் வராது. அந்த கதவு மூடப்பட்டிருக்கும். நீங்க திறந்திருக்கும், இந்த கதவு நமக்கு தான் திறக்கப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா அந்த கதவு மூடப்படும், திடீர்னு மூடப்படும். இப்படி மூடப்படுது அப்படின்னா
நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கான ஆசீர்வாதம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இது ஏன் மூடப்படுது அப்படின்னா, உங்களுடைய விசுவாசத்தை குறைக்கிறதுக்கு சத்ருவானவன் உங்களை டைவர்ட் பண்றான். ஒன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, நீங்க என்ன நினைப்பீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு அதனாலதான் இந்த கதவு திறந்துட்டு நம்ம ஆசீர்வாதத்தை பக்கத்துல போயிட்டோம் நீங்க விசுவாசமா போவீங்களா? இப்ப கதவு மூடப்படும் போது இது ஒரு சோதனை. இந்த சோதனை நீங்க மேற்கொண்டு மேல வந்தாதான் ஒரு உயர்வு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கதவு மூடப்படுது அப்படின்னா ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இது பிசாசானவன் நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறான். இதுல இப்ப நம்ம கதவு மூடப்படுனா நம்ம ஆண்டவரை நம்ம மறுதளிக்கிறோமா, ஆண்டவரை தூஷிக்கிறோமா? தூஷிச்சிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கான டெஸ்டினேஷனா நம்ம போய் அச்சீவ் பண்ண முடியாது. ஆண்டவர் நமக்காக வச்சிருக்க ஆசீர்வாதத்தை, அந்த கோலை நம்மளால பிடிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துலதான் நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம். நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிருக்கேனே, அப்ப இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான், ஆண்டவர் ஏன் இப்படி திடீர்னு இப்படி கஷ்டப்படுத்தணும், என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு தான் அவன் இப்படி பண்றாரா, அப்படி இப்படி நம்ம வார்த்தைகள் அள்ளி வீசுவோம். ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வேலையாக இருக்கட்டும். நிறைய பேர் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுவீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஆனா 1 மார்க் 2 மார்க் இப்படி மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கான ஆசீர்வாதம் நெருங்கி விட்டது, பக்கத்துல வந்துருச்சு. இதுல நீங்க ஆண்டவரை தூஷிக்காம, ஆண்டவரை முறுமுறுக்காம, எனக்கான ஆசீர்வாதம் நெருங்கிட்டு நான் இன்னும் ஓடுவேன், நீங்க விசுவாசத்தை அதிகரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க, இப்படி திறக்கப்பட்ட கதவு போல இருக்கும், ஆனா திடீர்னு மூடப்படுதுன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கான காலம் நெருங்கி விட்டது, பக்கத்துல வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம கவனமா இருந்து இந்த அடையாளத்தை சூதாரிச்சுட்டு இன்னும் ஓடுறதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற காரியம் தான் இதுல நம்ம சொல்லப்படுது. 3வதா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டமும் சரி, உலக வாழ்க்கையிலயும் போராட்டங்கள் அதிகமா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்ருவானவனுக்கு தெரியும் நம்ம ஆசீர்வாதம் பெற போறோம் அப்படின்னு, நம்ம ஜபத்துல இருந்தா ஈஸியா நம்ம பெற்றுவோம்னு சொல்லிட்டு அவன் நம்மளை எவ்வளவு சோர்வாக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளை சோர்வாக்குவான். பலவீனங்களை கொடுக்கறதும், நம்ம ஜபம் பண்ண முடியாம ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கனவுலே வந்து ஃபுல்லா போர் இருக்கிற மாதிரி, ஒரே சண்டை, இந்த மாதிரி பிசாசு பயமுறுத்துற மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய போராட்டங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. 2வது விஷயம் என்னன்னா, உலக வாழ்க்கையில அதிக போராட்டமா இருக்கும். பினான்சியலாவும் சரி, எல்லா விதத்திலையும், எமோஷனலாவும் சரி, குடும்ப உறவுகள் நிமித்தமாவும் சரி, உங்களுக்கு அதிகமான போராட்டங்கள் வரும். பணத்துல அதிக குறைவா வரும். 2வது பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க இருக்கிற சிச்சுவேஷனை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே எதுக்காகனா, நீங்க ஒரு உயர்வுக்கு போகிறதற்காக வரக்கூடிய போராட்டங்கள். இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், இது அவங்க மேல நீங்க கோவப்படக்கூடாது, ஏன் என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. இது ஒரு டெஸ்ட் மாதிரி. இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம தாண்டி வரோமான்னு ஆண்டவர் பாப்பாரு. அதனால ஆவிக்குரிய போராட்டமும் உலக வாழ்க்கையிலயும் உங்களுக்கு பினான்சியல் எல்லா விதத்திலயும் போராட்டம் வருது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை ஒரு உயர்வுக்கு தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த போராட்டத்தை தாண்டி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு காணப்படுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. 4th பாயிண்டா பாத்தீங்கன்னா, ஒரு தனிமை உங்களுக்கு ஏற்படும். இது நம்ம வந்து சூசன் பீப்புளுக்குமே இந்த தனிமை வந்து ஆண்டவர் வச்சிருவாரு. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஆண்டவர் அறிஞ்சிட்டோம்னாலே தனிமைப்படுத்திடுவாரு நம்மள. உலக மனுஷங்கள் கிட்ட இருந்து நம்மள வந்து ஆண்டவர் பிரிச்சிருவாரு. உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் நீங்க ஃபேவரட்னு வச்சிருப்பீங்களோ, முக்கியமா அவங்க கிட்ட இருந்து ஆண்டவர் உங்களை பிரிப்பாரு. நீங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட தான் எல்லா ஃபீலிங்ஸுமே ஷேர் பண்ணுவீங்க. ஆனா இப்போ எப்படி நான் ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்தி நீங்க ஆண்டவர் கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் நியமிச்சிருப்பாரு. அதாவது தேவனால் அனுமதிக்கப்பட்ட தனிமையா அந்த தனிமை காணப்படும். இதுல வந்து என்னன்னா, இதுல நம்மளுக்கு இப்போ இந்த டைம்ல நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, இது வந்து இயேசு சுவாமி எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால என்ன பனிஷ் பண்ணனாலதான் என்னை விட்டு எல்லாருமே போறாங்க, என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு போல, அதனாலதான் என்ன யாருமே புரிஞ்சுக்கல, எல்லாரும் என்னை விட்டு புரிஞ்சு போறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை கொண்டு வருவான். எல்லாரும் உன்னை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா நீதான் தப்பு, ஒருத்தர்னா சரி, எல்லாருமே போறாங்கன்னா அப்ப நீதான் ஏதோ தப்பு பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரான். ஒரு தனிமையில இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போராட்டம் வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை தேவன் ஒரு உயர்வுக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் இந்த ஃபீல், இந்த அடையாளங்கள் உங்களுக்கு காணப்படுது. நீங்க இதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இதை வச்சு நீங்க ஆண்டவரின் உயர்வான ஒரு ஸ்தலத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த போராட்டம், இந்த அடையாளம், இதை தாண்டி நான் போவேன் அப்படின்னு சொல்லி விசுவாசமா இதை மேற்கொண்டு நீங்க வரணும். 5th பாயிண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு தயவுகள் கிடைக்கும். இந்த அடையாளம் எப்படின்னா, நீங்க தேவனை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்டாவும் நீங்க வச்சுக்கலாம். இது ஃபுல்லா எப்படின்னா, ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்றனாலே ஒரு டெஸ்டிங் பீரியட். இது ஃபுல்லாவே ஒவ்வொரு டெஸ்ட் தான். இந்த 5th அடையாளமா நீங்க பாத்தீங்கன்னா, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து தான் என்ன வரும்னா உங்களுக்கு ஒரு தயவு உண்டாகும். இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்திருப்பீங்கன்னா, நம்மளுக்கு மந்த்லி சேலரி வரும், நம்மள இவங்க பாத்துப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்கன்னு இருக்கும். ஆனா இப்போ எப்படின்னா, நீங்க ஆண்டவரை மட்டும் தான் சார்ந்து இருக்கணும். எந்த சூழ்நிலையும் இவன் வந்து நம்ம யாரையுமே சார்ந்த, உலக மனிதர்களை சார்ந்தல்ல, எல்லாமே நான் தேவனை சார்ந்தா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவார். அந்த டைம்ல நீங்க எதிர்பார்க்காத டைம்ல ஏதாவது மனுஷங்க உங்களுக்கு உதவி பண்ற ஒரு சூழ்நிலையா இருக்கும். இது வந்து நீங்க அப்ப நினைப்பீங்க, இது நான் ஜெபம் பண்ண தேவன் எனக்கு இந்த உதவியை கொடுத்திருக்கார், இப்ப தேவனாலதான் இந்த உதவி வந்திருக்கு
இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்றதுக்கான அடிக்கடி இந்த ஃபீல் உங்களுக்கு உருவாகி கொண்டே இருப்பார் சிச்சுவேஷன்ஸ். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், எதிர்பார்க்காத நேரத்துல இருந்து மனுஷங்க தயவு வருது, நீங்க தேவனை தான் சார்ந்து நிக்கீங்கிறத ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் உணர்த்தி கொண்டே இருக்கார் அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஒரு உயர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. இந்த காரியத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இதுக்காக நீங்க குறிப்பா ஜெபிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கான டெஸ்டினேஷனை, உங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஆறாவதா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். உங்களுக்கு சொன்ன அந்த 5 பாயிண்ட்டுமே உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை தான் கொடுக்கும். அதாவது உங்களுக்கான ஒரு கிளியர் மைண்டே இருந்திருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிலயும் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், பினான்ஸ்லயும் ப்ரெஷர் இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் ப்ரெஷர் இருக்கும். இப்போ இந்த குழப்பமான சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானம், அது அசாதாரணமான ஒரு சமாதானமா காணப்படும். இதுல எந்த சூழ்நிலை ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்காது. ஏதாவது இவ்வளவு பிரச்சனை வருது இல்ல, நான் ஆண்டவரை விட்டு போயிடுறேன்ப்பா, எனக்கு இவர் தேவையே இல்லை அப்படி நீங்க நினைக்கவே மாட்டீங்க. இதுல உங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும், சமாதானம் உங்களுடைய இருதயத்துல ஆளுகை செய்யும். இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சமாதானம் இருக்கு அப்படின்னா ஆண்டவர் உங்களை உயர்வுக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை கரெக்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. லாஸ்டா பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னோட லைஃப்லயும் பர்சனல் லைஃப்லயும் இது எனக்கு நடந்திருக்கு. போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டம், பணக்குறைவு, இந்த விஷயங்களும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுல ரொம்ப நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ரொம்ப உடஞ்ச நேரத்துல ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி அதை நான் ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயங்கள் தான் இந்த லாஸ்டான ஒரு பாயிண்ட். இது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பார். நம்ம பிறந்ததுல இருந்து சரி, நீங்க இப்பதான் ரகசிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இல்ல நீங்க இப்ப இடையில ரட்சிக்கப்பட்ட நபர்களா இருக்கலாம், இல்ல பிறந்ததுல இருந்தே நீங்க ஆண்டவருக்குள்ளாக இருக்கலாம். அநேக வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நீங்க நிறைய பேர்ட்ட ஜெபம் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு பர்சனலா ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் பேசியிருப்பார். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஃபுல் வனாந்திரமா காணப்படுங்க. இதுதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட், வனாந்திரமாவே காணப்படும். ஆனா ஆண்டவர், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பா, நீ உன்னை ரெட்டிப்பா நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த மாதிரி அதாவது சூழ்நிலைக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ஆண்டவர் கொடுக்கறதுல. நம்மளுக்கு தோணும், நான் இருக்கிறதுக்கு இப்போ நானே இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், வனாந்திரத்துல இருக்கேன், என்ன போய் இப்படி நீயும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், இந்த மாதிரி சொல்றாரே, நானே கடன்ல இருக்கேன், நான் எப்படி கடன் கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். அதாவது அந்த வாக்குத்தத்தம் மறந்தும் போயிருவோம். பல வருடங்கள் ஆயிருக்கும், பல காலங்கள் ஆயிருக்கும், மறந்துருப்போம். அந்த வாக்குத்தத்தமே நம்ம வாழ்க்கையில செத்து போயிருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டோம். ஆனா இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்துவார். இந்த உயர்த்த போகிற காலத்துல, இந்த ப்ரிப்பரேஷன் பீரியட்ல ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில இறந்ததா நீங்க நினைச்ச ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி நீ ஸ்தோத்திரம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லுவார். நீங்க இந்த டைம்ல அவர் உங்களை ஞாபகப்படுத்துற ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொன்றா நீங்க சொல்ல சொல்ல அந்த ஒவ்வொரு நீங்க இறந்ததா நினைச்ச, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்ச மறந்து போன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் அதற்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இதுதான் நான் கத்துக்கொண்ட ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இது நான் என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சது. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் கொடுத்ததை ஞாபகப்படுத்தி ரீகலெக்ட் பண்ணிட்டு அதை ஒவ்வொன்றா வச்சு டெய்லி ஸ்தோத்திரம் 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 சொல்ல 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 ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு உயர்வை ஆண்டவர் என்னை பார்க்கும்படியாக வைத்தார். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிங்க. இப்ப சொன்ன இந்த 7 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை தாண்டி நம்ம உபவாசம் போட்டு நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட இன்னும் நம்ம சேர வேண்டும். இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல உபவாசம், நம்ம எந்த மாதிரி உபவாசங்கள் போடலாம், எப்படிலாம் ஜெபிக்கலாம், என்னோட பர்சனல் லைஃப்ல ஆண்டவர் செஞ்ச சில சாட்சிகள் எல்லாமே இனி வர நாட்கள்ல ஒவ்வொன்றா நாங்க அப்லோட் பண்றோம். நாங்க டவுனா இருக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு விஷயமும் நடத்த இப்போ அதை ரியலைஸ் பண்றப்போ ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்டா போட்ட 2 வீடியோஸ்மே ஆண்டவர் பேசி ஒவ்வொரு விஷயமும் நாங்க எங்களோட லைஃப்ல கடந்து வந்த பாதைகள் வச்சுதான் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸா ஆண்டவர் கொடுத்தார். நாங்க எப்படி எப்படி ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார், எப்படி எப்படி ஆண்டவர் எங்களோடு பேசினார், இதுதான் பாயிண்ட். இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கமெண்ட்ஸ்ல நீங்க போடுற ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது ஆண்டவர் அழகா அவங்க கிட்டயும் இந்த வீடியோ மேல பேசியிருக்காரு. நம்மள எடுத்து ஒரு குப்பையான ஒரு பாத்திரம் ஆனாலும் எடுத்து பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருக்காக நம்ம ஊழியம் செய்ய ஆண்டவர் நம்மள வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் உங்களையும் இதே போல ஆசீர்வதிக்கணும். நீங்க ஆண்டவருக்கு பிறருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாக பார்க்கிற நீங்களும் மாறணும். சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவர் உங்களையும் மாற்றணும். நீங்க இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டாதான் பிறருக்கு நம்ம சாட்சியா இருக்க முடியும். அதனால ஆண்டவர் நிச்சயமா உங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்ப சொன்ன 7 காரியங்களும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடந்திருந்துச்சு
அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் அதோட இலக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் அதற்கான ஒரு கோல் உங்களுக்கு அமைச்சிருக்காரு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களோட லைஃப்ல, இந்த சைன்ஸ், இந்த அடையாளங்கள் உங்களோட லைஃப்ல இருக்கு அப்படின்னா நீங்க டிக் பண்ணிக்கோங்க. நிச்சயமா இந்த வருடம் முடிவுக்குள்ள நீங்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அபரிவிதமாக மாற்ற போறார். ஒரு உயர்வை கட்டளையிட போறார். நீங்க இருக்கிற சூழ்நிலை வனாந்திரமாக காணப்படலாம், ஆனா அவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துல மாற்ற முடியும். இந்த டெஸ்டிங் பீரியட்ல நீங்க தோத்து போகக்கூடாது, ஜெயிக்கணும், நீங்க வின் பண்ணணும். அது மட்டும் தான் உங்களோட கோல். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன உயர்த்த போறீங்க, இந்த இடத்துல நான் உங்களை தூஷிக்க கூடாது, உங்களை முறுமுறுக்க கூடாது, உங்களை விட்டு நான் பின்வாங்கிடக்கூடாது, என்னோட பிரேயர் லைஃபை நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை இந்த உயர்வுக்காக ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா நீங்க இதற்காக நீங்க ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 43:19 அதிகாரத்துல இருக்கும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நம்ம ஆண்டவரால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார். இந்த வார்த்தை ஒரு வாரமா ஆண்டவர் பேசி 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 இது எப்படி எடுக்கலாம், என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு கோர்வையா கொண்டு வந்துதான் லாஸ்ட் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் இதை பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் உடைய வாழ்க்கையிலயும் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ப்ராஃபஸியா ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாங்க. நீங்க இந்த தீர்க்க தரிசனமா கொடுத்த இந்த வார்த்தையை நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, நான் புதிய காரியத்தை செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க. வனாந்திரமா இருக்கு, ஆனா இதை நீங்க அவாந்திர வழியாக பிறருக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாற்ற போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு, யாருமே எதிர்பார்க்காத, நீங்களே எதிர்பார்க்காத ஒரு உயர்வை கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த 7 அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார். இந்த மாதிரி ஒரு உயர்வுக்காக போராடி கொண்டு ரொம்ப கஷ்டத்துல, டிப்ரெஷன்ல, குடும்ப போராட்டம், பண போராட்டம், இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுப்பாரு இந்த வீடியோ மூலம். அதனால நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வர நாட்கள்ல ஒவ்வொரு ஆவிக்குரிய மெசேஜ்கள் கேட்டு கர்த்தர் உங்களை விசுவாச பாதையில் நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெப குறிப்புகள் இல்ல ஏதாவது காரியங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. ஏன்னா கால்ஸ் வரனால எல்லா காலுமே சில டைம் அட்டன் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. இல்லைன்னா வாய்ஸ் நோட் கூட நீங்க போட்டுட்டீங்கன்னா போதும், நாங்க அதை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுக்கான நாங்க ரிப்ளை, ஆண்டவர் என்ன சொல்றாரோ நாங்க அதை உங்களுக்கு சொல்லுவோம். அதனால இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ரேயர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.